என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறவர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அநேகருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, நான் எது செஞ்சாலும் எனக்கு கைகூடி வரலை, எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகிடுது, எந்த காரியத்திலும் எனக்கு ராசி இல்லை, அல்லது எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு தோல்விதான் அப்படி சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தங்களையே தாங்கள் நொந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதாக. இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்குத்தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ செழிப்பாய் இருக்கிறது மாத்திரம் அல்ல, நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். அவர் தான் வாக்கு தத்தம் செய்கிறார். நீ செய், அதை நான் நடப்பித்து காண்பிப்பேன், அதை நிறைவேற்றி கொடுப்பேன், அதை உங்களுக்காக நான் முன்னின்று செய்வேன் என்பதாக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கேட்கிற உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லுகிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாய், நீங்கள் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்பதாக. நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறீர்களோ, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை, கர்த்தர் நேசிக்கிற காரியத்தை, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய முன் வரும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார், யாருடைய காரியத்தை கர்த்தர் நடப்பித்து காண்பிப்பார் என்று நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்வதெல்லாம் அல்லது அவன் செய்கிற காரியம் யாவையும் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த யோசேப்பு ஒரு அடிமையாய் எஜமானுடைய ஒரு பெரிய ராஜாவுடைய வீட்டிலே அவன் அடிமை வேலைக்காரனாய் அவன் இருக்கிறான். தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய மக்களை விட்டு, தன்னுடைய எல்லா அங்கீகாரத்தையும் விட்டு அடிமையாய் அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிறான்.
அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் பயத்தோடு கூட எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அவனுக்கு பாவம் செய்வதற்கான முகாந்திரம் உண்டாயிற்று. பாவத்திலே அவனை தள்ளும்படியான சூழ்நிலை உண்டாயிற்று. அவனை யாரும் பாவம் செய்தால் கேட்க போகிறது கிடையாது. ஒருவரும் அவனை தடுக்க போகிறது இல்லை. அல்லது பாருங்க, பாவம் செய்தாக்கா அது எல்லாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் கூட அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால, நீங்கள் வாசிக்கலாம் 9ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க, வாசிக்க கேட்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால், அந்த ராஜாவுடைய மனைவியை குறித்து சொல்றான். நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அவன் சொல்றான், யாருக்கு விரோதமாய் பாவம் செய்வது? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு அந்த பொம்பளைய பார்த்து கேட்கிறான். ஹல்லேலூயா. அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு கூட இருக்கும்படியாய் அவள் வலியுறுத்துகிறாள். அப்ப அவன் சொல்றான், இந்த இடத்துல எனக்கு யாருமே எஜமான இல்லை, என்னை தவிர வேற யாரும் கிடையாது. ராஜா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், உன்னை தவிர எல்லாவற்றிலும் எனக்கு உரிமை உண்டு. அப்படித்தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன். நீ என்னை பாவம் செய்ய அழைக்கிறபடினால் இவ்வளோ பெரிய பொல்லாங்கு, இவ்வளோ பெரிய பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி செய்வேன்? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தரோடு கூட அவன் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி, பாவம் நெருங்கி வந்தாலும் சரி, பொல்லாத பொல்லாங்குகள் அவனை சூழ்ந்து வந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதனாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு சகோதரனாய் இந்த யோசேப்பு இருந்தபடினாலே தான் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் நடப்பித்து காட்டினார். அவன் செய்வதை கர்த்தர், அவனுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் தரிசனத்தை விளக்கி ராஜாவுக்கு சொல்லுகிறான். அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் அப்படியே அவனுக்கு வாய்க்க செய்தபடினால் அந்த தேசத்தில் பாருங்க, அவன் சித்தி பெற்றவனாய், அவன் ஆசீர்வாதம் பெற்றவனாய், ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு, அவன் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்ததுக்கான காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கர்த்தர் என்னுடைய கண்ணீரை பார்க்கணும், என்னுடைய பிரச்சனையை பார்க்கணும், என் கவலையை பார்க்கணும், என் வியாதியை பார்க்கணும், என் துக்கத்தை பார்க்கணும், என்னுடைய அவமானத்தை பார்க்கணும், என் நிந்தையை பார்க்கணும். கர்த்தாவே என்னை பாரும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே போய் நிற்பாங்க. இன்னொரு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, நீ செய்த பாவத்தையும் கர்த்தர் பார்ப்பார், நீ செய்த அருவருப்பையும் கர்த்தர் பார்ப்பார், நீ ஆண்டவருக்கு பயப்படாமல் நடந்ததையும் கர்த்தர் பார்ப்பார், கர்த்தருக்கு துரோகம் பண்ணதையும் கர்த்தர் பார்ப்பார், கர்த்தருடைய கட்டளைகளை மீறினதையும் கர்த்தர் பார்ப்பார். வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் ஏதோ ஒரு மாய்மாலத்துக்காக, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நீ நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் நீ செய்கிற காரியம் வாய்க்காமல் போகிறது. ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வேன் சொல்றாரு. எப்ப? நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. ஹல்லேலூயா.
ஆமாம், இங்கே பாருங்க, யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு, பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம், யாரும் அவனை கேட்க போகிறது கிடையாது. அந்த பொம்பளையோடு முடிஞ்சு போகிற காரியம், அந்த ராஜாத்தியோடு முடிஞ்சு போகிற காரியம், அவ போய் ராஜாட்டமும் சொல்ல மாட்டான். ஆனாலும் கூட இவனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். உனக்கு நான் பயப்படல, ராஜாவுக்கு நான் பயப்படல, வேற யாருக்கும் நான் பயப்படல. இவ்வளவு பெரிய பொல்லாங்கை என் தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன்? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கான காரணம். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வதற்கான காரணம். தானியங்களை களஞ்சியங்களிலே சேர்த்தான், தானியம் சேர்க்கப்பட்டது. அந்த தேசம் பாழாகாதபடிக்கு, பஞ்சத்தில் அகப்படாதபடிக்கு அந்த தேசம் செழிப்பாய் இருந்தது. பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து தானியங்களை வாங்கி கொள்ளி போகும்படியாக எல்லாவற்றையும், அவன் செய்த காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அவன் மாத்திரம் ஆசீர்வாதமாகி இல்லை, அவன் தேசம் மாத்திரம் ஆசீர்வாதமாகி இல்லை, துரோகம் செய்த சகோதரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பஞ்ச காலத்தில் அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். பஞ்ச காலத்தில் அவன் விதைக்கிறதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்ததையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படிங்க அது முடிஞ்சிச்சு? எப்படிங்க அது நடந்தது? அது நடப்பதற்கான காரணம் என்ன? அவனுடைய சாமர்த்தியம் கிடையாது, அவனுடைய உழைப்பு கிடையாது, அவனுடைய முயற்சி கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனிதன் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் காரியம் சித்தி பெறணும்னு சொன்னான், உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்கணும்னு சொன்னான், உங்கள் பக்தியை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தியை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் அவர் மன்னிக்கிறவர் தானே. ஆமாம், எக்ஸ்கியூஸ் அப்புறம் கேட்டுக்கலாம். துணிகரமான பாவங்கள் தெரிஞ்சே செய்கிறது, தெரிஞ்சே பாருங்க, சத்தியத்தை விட்டு விலகுவது, தெரிந்தே ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு விலகுவது, தெரிந்தே யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, சில சலுகைகளுக்காக, சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காக உண்மையை மறைத்து, தேவனை அறிந்திருக்கிற அறிவை வெறுத்து மறந்து, கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் ஈடுபட்டு, இதனால் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இவ்வளவு தூரம் நான் சம்பாதிக்க முடியும், இவ்வளோ காரியத்தை நான் சேர்த்து வைத்து கொள்ள முடியும், இவ்வளோ காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி இறங்குகிற எந்த மனிதனும் தன் செய்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அற்பமான காரியமாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, நீ ஜெயிலில் யோசேப்பை போல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னா, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யணும்னா, ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாய் இருக்க வேண்டும். அவன் செய்கிற காரியத்தை தான் கர்த்தர் வாய்க்க செய்வான்றார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னாக்கா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த ஆசீர்வாதெல்லாம் வேணும்னாக்கா அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வேன்னு சொல்றார். இதெல்லாம் வேணும்னாக்கா நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கும் பொழுதுதான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறேன், ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போயிடுறேன், சர்ச்சுக்கு போயிடுறேன், என்னால் முடிஞ்ச காணிக்கையும் கொடுத்துட்றேன். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார்ல, அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. எவ்ரிதிங் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது.
அவருக்கு பயப்படும் பயம் எங்க? எப்படி அவருக்கு பயப்படுறோம்? உங்கள் வேலை இடத்துல, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்களுடைய சபைக்கு அடுத்த காரியங்களில், உங்கள் மெய்ப்பனுடைய காரியங்களில் எப்படி நாம் இருக்கிறோம்? எப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிறோம்? பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு பயப்படலன்னு சொன்னா நீ எந்த காரியம் செய்தாலும் நடக்காது. அதனால்தான் தோல்வி, அதனால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறல. கர்த்தர் போய் சொல்லுவாரா? அவ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவ சொன்னாக்கா கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்றாரு. யாரு? அந்த இடத்துல உங்க பேரை வச்சுங்க, நீங்க உங்க பேரை வச்சு சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏன் நான் செய்யறது வாய்க்கல? பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல குறைவு. ஹல்லேலூயா. அவன் மனிதனுக்கு பயப்படும், மேல் அதிகாரிக்கு பயப்படும், அவனுக்கு இவனுக்கெல்லாம் பயப்படும். சிலருக்கு இருட்டை பார்த்து பயம் வந்துடும், ராத்திரியான பயம் வந்துடும், எங்கேயாவது தனியாக இருந்தால் வீட்டில் பயம் வந்துடும். பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்படும். தேவையில்லாத யாருன்னா எதனா சொல்லிட்டா பயம் வந்துடும். அங்கே தான் நடந்தால் எனக்கும் நடந்துடுமே பயம் வந்துடும். பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்படும், நடுங்குவான் மனுஷன். இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நம்முடைய இருதயம் ரெடியாக இருக்கும். ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் நமக்கு இல்லை. தேவனுக்கு பயப்படும் இருதயம் நமக்கு இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, உன்னை நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு பயப்படு. உன்னை நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு பயப்படு. அவர்தான் இயேசு. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க செய்யறதெல்லாம் நடக்கல? ஏன் தரித்திரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் செய்கிற காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர செய்யல? ஏன் காரிய சித்தி நடக்கல? ஏன் ஒரு வாக்கு தத்தம் சொன்னது நிறைவேறல? உங்களுடைய பக்தியில உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவரை குறித்ததான பயத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னாக்கா உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்க, நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? மாய்மாலமான வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, தேவாலயத்துக்கு போனால் ஒரு வாழ்க்கை. பாருங்க, ஆவிக்குரியவங்கிட்ட பேசுகிற வாழ்க்கை ஒன்று, கூட நண்பர்களிடத்தில் பேசுகிற வாழ்க்கை ஒன்று, வேலை ஸ்தலத்துக்குள்ள நடந்துக்கிற முறை ஒன்று, தேவாலயத்தில் தேவ மனிதர்களோடு கூட நடந்துக்கிற முறை ஒன்று. பாருங்க, இந்த மாதிரி மாய்மாலமான வாழ்க்கை, வேஷம் போடுகிற வாழ்க்கை, யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாற்ற முடியும்? யாரிடத்துல நீங்க போய் உங்க ரைட்ஸை சொல்ல முடியும்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஒருவரே நம்மை நியாயம் தீர்க்கிறவர். அவர்தான் நம்மை பெருக செய்கிற தேவன். அவர்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை நட்டு அதன் காலத்தில் கனி தர வைத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பாய் வைத்திருக்க முடியும். வேறு யாரும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் உன் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். அவருக்கு பயப்படும் பயம் எங்கே? ஊழியக்காருக்கு பயந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த ஊழியக்காருக்கு பயமா? இந்த ஊழியக்காருக்கு பயப்படுறீங்க, அல்ல சபை பாஸ்டருக்கு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஏமாத்து வேலை. கர்த்தருக்கு முதல்ல பயப்படுங்க. உங்களை காண்கிற தேவனுக்கு பயப்படுங்க. பாருங்க, சிலருக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி அந்த கேசக் மாட்டிட்டாக்கா அதை பார்த்து பயப்படுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸு. சிலர் ஜிப்பா பார்த்து பயம். சிலர் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்து பயம்.
இந்த ட்ரெஸ்ஸு, காவி ட்ரெஸ்ஸை பார்த்து பயம், ஐயோ அவங்க பரிசுத்தவான். அதுக்கெல்லாம் நீ பயந்தனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அதுக்கு மரியாதை உண்டு, தட்ஸ் ஆல். அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் தன் ராஜ்ய பாரத்தின், எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் ராஜ்ய பார காலத்தில் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, உங்கள் பிதாக்குடைய தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். போதும். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் பாழாய் கிடக்கிற அந்த தேவாலயத்தின் கதவை திறந்து அசுத்தமானதெல்லாம் கொண்டு போய் வெளியே போடுங்கன்னு சொல்றான். இப்படி அவன் சொன்னதுனால என்ன நடக்கிறது? நீங்க வாசிக்கலாம். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. எசேக்கியா ஒரு டேம் கட்டுறாருங்க. அந்த நாட்களில் ஒரு அணை கட்டுறாரு, டேம். ஒரு ராஜா அவன் அந்த டேம் கட்டி அந்த இடத்துல செழிப்பு உண்டாகும்படியாய் முயற்சி செய்கிறான். இப்போ ஈஸியாக டேம் கட்டிடலாம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய ஏற்பாடு காலத்தில், பிஃபோர் கிரைஸ்ட், எவ்வளோ சிரமம் பார்த்துங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பார்த்துங்க. டெக்னாலஜிலாம் கிடையாது. அந்த நாட்களில் எசேக்கியா டேம் கட்டினானா அந்த டேமை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டால், ஏற்கனவே வாசம் பார்த்தீங்களா, அவன் ஆலயத்தை என்ன செஞ்சான்? திறந்தான். ஆலயத்தில் இருக்கிற அசுத்தமானதை எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு ஆசாரிகளையும் லேவியர்களையும் வரவழைத்து அங்கு ஆராதனையை நடத்தினான். கர்த்தருக்கு செம்மையானதை அவன் செய்தபடியினால் அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. செம்மையானதை செய்கிறவனுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவனுடைய வாழ்க்கையில், கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க கர்த்தர் செய்கிற காரியத்தை கவனித்து பாருங்க. இந்த எசேக்கியா நல்ல காரியத்தை செய்தான். இந்த எசேக்கியாவை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இவன் ராஜாவா வந்து என்ன செய்யறான்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். இவன் பார்த்தீங்கன்னாக்கா பாழாய் கிடக்கிற, அது பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவை திறந்து
அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் தூக்கி போட்டு, ஊழியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு, பாடகர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்தை தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி பாருங்க, ஜனங்களுக்கு முன்பதாக நன்மையான காரியத்தை செய்தபடினால் எசேக்கியா டேம் கட்டினதை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. டேம் கட்டுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது அப்படியே சக்சஸ்ஃபுல்லாக முடிந்தது, அது அப்படியே ஆசீர்வாதமாக முடிந்தது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் செம்மையானதை செய்ய பழகணும். ஹல்லேலூயா. செம்மையான நல்ல காரியங்களை செய்ய நீங்கள் முன் வரும் பொழுது தான் கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு செம்மையானதை செய்கிறான், அசுத்தங்களை எடுத்து வெளியில் போடுறான், அங்கு ஆராதனை நடத்துவதற்கான வழிவாசலை அவன் திறக்கிறான். அதனால்தான் அவன் செய்கிறதை கர்த்தர் வாய்க்க செய்தார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்யணுன்னாக்கா நீங்கள் ஏதாவது நன்மை செய்கிறீங்களா? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய காரியங்களில் என்ன நன்மை செய்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்மை செய்யணுன்னாலும் அதில் சுயநலம் இருக்கும். ஆண்டவர் இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன். இந்த டீல்லாம் கர்த்தர் இடத்துல ஒத்து வராது. இந்த டீல்லாம் நம்ம போட்டோம்னாக்கா நம்ம யார் ஆண்டவர்கிட்ட இந்த டீல் போடுறதுக்கு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எசேக்கியாவின் காலத்தில் இருந்த அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யணும்னாக்கா நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை கட்டாயம் செய்தே ஆகணும். ஏமாத்து வேலையா இருக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணுவாங்க, அப்புறம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் வந்துருச்சுனாக்கா அப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தையும் இழுத்துன்னு போயிடும், எல்லாம் ஒன்றும் இல்லாதாயிடும். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ என்ன செஞ்சுருக்கீங்க? எதை செட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? அதை திறந்து அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் எடுத்து தூரம் போட்டுட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையினால, தேவ பிரசனத்தினால உன் இருதயம் நிரம்பி இருக்கா? அப்பதான் நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இருக்கிற குப்பையும் கூலத்தையும் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, உலகத்தையும் மாம்சத்தையும் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு, பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, பழிவாங்குகிற எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு, யாரையோ தீர்த்து கட்டணுன்ற எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு, யாரையோ காலை வாரணுன்ற எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு, நான் தான் பரிசுத்தன்ற மேட்டுமையை உள்ள வச்சுக்கிட்டு, நான் அந்த சபைக்கு போகிறேன் இந்த சபைக்கு போகிறேன் இதை குறித்து மேன்மையை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு, நான் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யணும்னாக்கா முதல்ல உன் இருதயத்தை தர, உள்ளக்கிற அசுத்தத்தை எல்லாம் தூக்கி தூர போடு. ஆண்டவரை ஆராதிக்கிற துதியினால் உன் இருதயம் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தினால் நிரம்பட்டும், செம்மையானதை செய்ய பழகு. அப்ப நீங்க செய்யற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. தேவாலயத்தை அவன் செப்பனிட்டான், பாழாய் கிடந்ததை அவன் செப்பனிட்டான். அதனால தான் கர்த்தர் எசேக்கியா டேம் கட்டணதை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம் டேம் கட்டுறது. சிமெண்ட் கிடையாது அந்த நாட்களில், இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இப்போ இருக்கிற எந்த வசதியும் கிடையாது, டெக்னாலஜி எதுவுமே கிடையாது.
அப்போ எப்படி கட்டியிருப்பாங்க? எப்படி அதை பிளான் பண்ணியிருப்பாரு? ஜெபத்தோடு ஆண்டவரை ஆராதித்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவருடைய பார்வையில் செம்மையானதை செய்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நல்ல இருதயத்தோடு ஜனங்களுக்கு நல்லது செய்யணுன்ற சிந்தையோடு பரிசுத்த சிந்தையோடு பாருங்க, அந்த காரியத்தை அவன் செய்தபடினால கர்த்தர் என்ன செஞ்சார்? அதை அப்படியே நிற்க வச்சிட்டார். ஹல்லேலூயா! அந்த டேம் அப்படியே நிற்க வச்சிட்டார். அது சரிந்து விழலை. ஹல்லேலூயா! அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க செய்தார். மேலிருந்து வர தண்ணியை தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு பெரிய டேமை கட்டினார். ஹல்லேலூயா! எவ்வளவு சிரமமான ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்திருக்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் பார்வையில் அவன் செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா! நீ செம்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். முடிக்கட்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நாம் கடந்து போகலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நீங்க கையில் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எங்க? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமாம், கெட்ட வார்த்தை பேசுனேன்னு சொன்னா, துன்மார்க்கமான வார்த்தை பேசணும்னு சொன்னா, யாரை பற்றியோ கோல் குத்துனேன்னு சொன்னா, யாரை பற்றியோ ஏதாயிலும் பேசிட்டே இருந்தேன்னு சொன்னா, அந்த வார்த்தை போயிடும். உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும், கவனிங்க, இரவும் பகலும், டே அண்ட் நைட், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ எப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் உன் வாயை விட்டு விலகக்கூடாது. இரவும் பகலும் என்ன பண்ணணும்? தியானித்து கொண்டிருக்கணும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா! வேத வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். உன் காரியம் வாய்க்கணும்னு சொன்னா, உன் கையில் இருக்க பத்தியா மந்திரக்கோல். ஹல்லேலூயா! உன் கையில் இருக்க பத்தியா பரிசுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீ சொல்ல 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 உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட கர்த்தர் உன் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணணுமா? நீ படுக்கிற வரை தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் கனவுலையும் கர்த்தர் தியானம் பண்ண வைப்பார். இரவு பகல், வேலைக்கு போனாலும் தியானம் பண்ண முடியும், எங்கு போனாலும் வசனங்களை தியானம் பண்ண முடியும். பாருங்க, அதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனுடைய காரியத்தை தான் கர்த்தர் வாய்க்க செய்வேன்னு சொல்றார். சிலருக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் எதுக்கு தெரியுமா? நைட்டில் பயமாக இருக்குது, பிசாசு வர மாதிரி இருக்குது, ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது, ஏதோ ஒன்று அப்படி கிராஸான மாதிரி இருக்குது, அங்கே எப்பவுமே சத்தம் கேட்குது. அங்கே ஒருத்தன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான், பக்கத்தில் தான் நடந்தது. அப்போ பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் நெஞ்சுக்கு வந்துடும். அப்படியே அணைச்சிக்குவாங்க, தலைகாணிக்கு அடியில் வச்சுக்குவாங்க. பண்ணுறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போதான் விலகிறது கிடையாது, அப்போதான் கூடவே இருக்கும். இந்த மாயமாலமே கூடாதுங்க. இது புஸ்தகம், இதில் ஒன்றும் கிடையாது. உன் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா!
உன் இருதயத்திலே அது எழுதப்பட்டிருந்தால் தான் அதை குறித்து நீ தியானிக்க முடியும். உன் இருதயத்திலே வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தியானம். சும்மா ஓரில் படிச்சுட்டு போகிறது கிடையாது. நான் இத்தனை முறை படித்தேன், அத்தனை முறை படித்தேன். நீ படிக்கணும் கட்டாயம், அது வேறு விஷயம். இது கணக்கு பார்க்குறதெல்லாம் கிடையாது. சில கின்னஸ் புத்தகத்துக்கெல்லாம் படிக்கிறாங்க. தொடர் ஜபம், வேத வசனம் இத்தனை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம், அத்தனை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். அவங்கள போய் எந்த வசனம் எங்கே இருக்குது, இந்த வசனத்தை சொல்லுன்னு கேட்டாக்கா தெரியாது. படித்தாங்க, அவ்வளோதான். தியானம் பண்ணால் தான் இருதயத்தில் நிற்கும். இது மெடிடேட் பண்ணணும். யாருக்கு சொன்னார், எதுக்கு சொன்னார், நான் என்ன செய்யணும், இதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், என்னை என்ன செய்ய சொல்கிறாரு, நான் எதை விடணும், எதை கடைபிடிக்கணும். தியானம் பண்ணால் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் வரும். சும்மா 8 சொரக்கா கூட்டுக்கு உதவா, சும்மா படிச்சுட்டு போயிட்டாக்கா அதெல்லாம் ஒக்கட்டாவது. நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். உங்கள் காரியம் சித்தி பெறணும், கர்த்தர் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னாக்கா நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகவே கூடாது. உன் இருதயத்தில் எப்பவுமே எழுதப்பட்டிருக்கணும். இரவும் பகலும் தியானம் பண்ணணும். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. எப்படி பைபிள் படிக்கிறீங்க? கடமைக்கு தானே. அப்புறம் எப்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார்? இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறணும்னாக்கா வேதம் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்ப? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. எப்ப? கேள்வி கேட்டு பாருங்க. செம்மையானதை செய்யும் பொழுது. எப்ப? அவருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. செய்றீங்களா நீங்கள்? ஏன் நம்ம கை ராசி இல்லாத கையாக போகுது? ராசியும் கிடையாது, பூசியும் கிடையாது. எல்லா மனிதனும் கர்த்தர் உண்டாக்கினார். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். நாளும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, இந்த மூளை அந்த மூளையும் கிடையாது, அந்த கண்டம் இந்த கண்டமும் கிடையாது. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். why not? ஏன் முடியல? ஏன் நிறைவேறல? யார் மேலங்க தப்பு? யார் மேலே தப்பு? நம்முடைய ஆண்டவர் மேலே தப்பா? அவரை குற்றம் சாட்ட முடியுமா? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்தார், செய்வதெல்லாம் வாய்க்க சொன்னார், ஆனால் நிறைவேறல. எப்படி நிறைவேறான்? சொல்லிட்ட மட்டும் போதுமா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் காரியத்தை நான் நடப்பிக்கணும்னா இதெல்லாம் நீ செய்யணும்டானே. எப்பவுமே வாக்குத்தத்தம் என்பது கண்டிஷன் இல்லாமல் கிடையவே கிடையாது. இதை செஞ்சாதான் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னாக்கா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? யாருக்கு ரொம்ப பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் செம்மையானதை செய்கிறீங்களா? அசுத்தத்தை எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, அந்த கட்டம் போட்டு வச்சுருப்பாங்களே ஜோஷியமா, ஜாதகம் அது மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். வீட்டில் வச்சிருந்தா சாபந்தான் வரும். நீ செய்கிற எந்த காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டார். அது பிசாசு. யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க இன்றைக்கே போய். அதனால தான் பிரச்சனைகள், அதனால தான் போராட்டமே. பாருங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்போ பாருங்கள் அந்த ஜாதகத்துக்கு பயப்படுவான். அதான் இப்படி சொல்லி இருக்குது, இது நேரம் இல்லை, அது கட்ட நேரம், இதை செய்யக்கூடாது, இந்த வயசில் திருமணம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனே காசை வாங்கினு ஏதோ அவனு சொல்லிட்டு போகிறவன்.
பாருங்க, அதுக்கு பயப்படுவான். அவர் இப்படி சொல்லிட்டாரு, வாஸ்து சரியில்லை, வாஸ்து அதுக்கு புஸ்தாது என்னதுங்க அது வாஸ்து, அது சரியில்லை. எல்லாத்துக்கும் பயப்படுவான். ஜாதகத்துக்கு பயப்படுவான், நேரத்துக்கு பயப்படுவான், காலத்துக்கு பயப்படுவான், மந்திரவாதிக்கு பயப்படுவான், பூசாரிக்கு பயப்படுவான், அவன் இந்த பார்த்து சொல்கிறவனுக்கு பயப்படுவான், சோழி உருட்டுறவனுக்கு பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கவே இருக்காது. ஆனால் தேவாலயத்துக்கு வருவான். எப்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் டாப்பில் இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் செய்கிற காரியத்தை தான் கர்த்தர் வாய்க்க செய்வான். செம்மையானதை செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்ய, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உடைய இருதயத்தை செம்மையாக வச்சுங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை மேலே ஆவலாய் அதை தியானிக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானனா 3 காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். வெரி சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுங்க, செம்மையானதை செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீராக. சத்தியத்தை கேட்டவர்கள் சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. உடைய காரியங்களை வாய்க்க செய்து உடைய நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.